சொன்னம்மா அடப்பா வேண்டா பசி அண்ணா அண்ணே ஓ என்னப்பா நுழம்பு வந்து அட நுழம்புடா பசி அண்ணே அண்ணே சொல்லுங்க இந்த கல்லில் பாய் போட்டு படுக்கிறாள் முதலாவது ஆள் நீங்கள் தான் உண்மையா பகடிக்கல கல்லில் ரெண்டு பார்த்தேன் பாய போட்டு கிடந்துச்சு. சரி அப்போ பிறந்த நான் வாழ்த்துக்கள் முதலாவது உண்மையிலேயே இவ்வளோ கால பர்த்டேலேயும் வந்து இப்படியான ஒரு படுக்கை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க. அப்போ தேங்க்யூ அம்மா. ஓகே சந்தோஷம். அப்போ இன்பத்தை கட்டணும்னு சொல்லி அந்த கொமெண்ட்ஸ் சாரி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி சொல்லி வடியா விஷ் பண்ணி நாளைக்கு என்ன வருவியலோ நாளைக்கு வருவியலே அந்த கல்யாணம் கட்டணும்னு சொல்லி இப்படி எல்லாம் சேமிச்சு விட அங்க போனேன் சேமிச்சு நான் வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் என்னடா கவிதாஸ் வந்து எஸ்ஜே வ்ளாக்னு அப்படின்ற அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரூபன் செல்லொருவன்ட சேனல். அதாவது வந்து செல்லொருவன்றதை விட ஃபேமிலி அவங்களோட செல்லொருவன் ஃபேமிலியோட ஒரு சேனல். அப்போ வந்து நான் வந்து இன்றைக்கு என் திடீரெண்டு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது வந்து என்னென்னு சொன்னால் அன்றைய தினம் வந்து செல்வருவனுக்கு வந்து பர்த்டே. அதாவது வந்து எங்களோட பர்த்டேயில் வந்து பார்த்துருப்பீங்க செல்லருவன் வந்து ஒரு வந்து அந்த இடத்துல நின்று ஒரு சில காரியங்களில் வந்து பங்கு கொண்டு அப்படியான ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறது வந்து வழக்கம். அப்போ வந்து அவனுக்கு பர்த்டேன்னு சொல்லும்போது வந்து நாங்கள் வந்து செய்யாமல் இருக்கிறது வந்து அது அழகில்லை. இப்போ நான் அக்னியோட பர்த்டேலேண்டையே சொன்னேன்னா எனக்கு தெரியும் அந்த பர்த்டே வந்து 10ஆம் தேதின்னு சொல்லி. அப்போ அக்னியோட பர்த்டேல அன்றைக்கி வந்து நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால் அவனோட பர்த்டேக்கு வந்து படியாக செய்யணும் அவருக்கா எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த வேலை அன்றைக்கு ஆள் வந்து மதியமே கோல் அடி சொன்னது. அன்றைக்கு பர்த்டே கவிதாஸ் தெரியும் தானே இன்றைக்குண்டா தெரியும் தானே அடுத்த நாளை தான் நான் இப்போ இன்றைக்கு விஸ்பட்டல் அடி யோசிச்சுட்டு இருக்கேன்டாப்பா. அப்போ வந்து அவர் அந்த பர்த்டே செலிப்ரேஷனை தான் இன்றைய தினம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ முதலாவது வந்து இந்த சேனலில் வந்து கதைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு தந்த அவங்களோட குடும்பத்துக்கும் வந்து நன்றி சொல்லுவேன். நான் இந்த டைமில் நன்றி சொல்லிவிட்டு வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அவங்களோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து ஒன்றா நிற்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அவடத்தில் போயிட்டு அவங்களோட குடும்ப சகிதங்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சி வந்து நாங்கள் செல்வருவனுக்கான அந்த ஒரு கேக் கட்டிங்கை வந்து நாங்கள் ஒரு பீச் ஒன்றில் போயிட்டு அழகான முறையில் ஒரு குட்டியான ஒரு செலிப்ரேஷன் ஒன்று செய்கிறது தான் நாங்கள் இப்போ ரெடியாக நிற்கிறோம். அக்கினி வந்து வீடியோ எடுத்துகிட்டு நிற்கிறான். நான் இப்போ அவங்களோட வீட்டடிக்கு போனான் அவடத்துக்கு போனால் வந்து பயங்கர அந்த கோயிலில் வந்து திருவிழாக்கள் நடக்குது இந்த டைமில். இந்த சீசன் வந்து எல்லா இடமே வந்து திருவிழாக்கள். அப்போ அதால் வந்து ஸ்பீக்கர் சத்தம் மேள சத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே சவுண்டாக இருக்குது. இப்போயும் வந்து சம்டைம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். போன வண்டி தள்ளி போயிட்டு வரேன்னு சொல்லி வந்தேன்னா அப்போது வந்து இருந்தாலுமே கூட வந்து இடத்துலையும் வந்து சவுண்டாக இருக்குது. அக்கினி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த பைக்கில் வந்து நாங்கள் இப்போ வந்து போயிட்டு அவங்களோட குடும்பத்தோடையும் வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து யார் யார் நிற்கிறாங்களோ தெரியலை ரெண்டு அவங்களோடையும் சேர்ந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் உண்டு அழகான முறையில் கொண்டாடிட்டு அவரோட மனசையும் சந்தோஷப்படுத்திட்டு வர்றதுக்கு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கிறேன். கட்டாயம் வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் வந்து அவரோட சேனல் பார்க்குறவங்களா இருக்கட்டும் சம்டைம் எங்களோட சேனல் பார்க்குறவங்களா இருக்கட்டும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் செல்வருவனுக்கு வந்து அழகான முறையில் வடிவாக ஒரு பிஸ் ஒன்று பண்ணுங்கோ. அதை விட கட்டாயம் வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கோ தம்பி எவ்வளோ காலத்துக்கு இப்படி இருக்க போகிறீங்க குயிக்காக கல்யாணம் கட்டுங்கன்னு சொல்லியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்களுமே 30-31 இருக்கணும் மண்ணு. அப்போ வந்து நாங்களுமே வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் பாவம் எடிட் பண்ண அவ்வளோ யோசிக்குமாலன்னு சரி இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது வந்து நீங்களும் கட்டாயம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் கல்யாணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அடிக்கடி கேட்குறோம். நாங்கள் வந்து கல்யாணம் வைப்பேன்னு கேட்டால் எங்கடாப்பா பாப்பம்ன்றது தெரியுது வயசு போனால் அப்புறம் ஒன்றும் செஞ்சு கொள்ளல தெரியும் தானே. அப்போ அப்படி ஒரு கமாண்டையும் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 4-5 பேராக இருந்தாலுமே வந்து அவன்ட அதாவது செல்வருவன்ட மனசு வந்து சந்தோஷப்படக்கூடிய மாதிரி போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கேக் கொண்டு கட் பண்ணிவிட்டு ஒரு சில வார்த்தைகளில் வந்து நாங்கள் அந்த வீடியோவில் வந்து கழிச்சிட்டு சந்தோஷமாக வந்து ஆளை கொண்டு வரப்போகிறோம். இடையில் வர முதல்ல நான் சொன்னேன்னா ஒரு எங்கேயாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த பாய போடுறது படம்னு சொல்லி ஆள் வந்து அப்படியும் இப்போ எங்கேயாச்சும் படுக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் அந்த பர்த்டே குட்டி செலிப்ரேஷனை பார்க்குறதுக்கு முதல் இந்த சேனல் பார்க்குற
அனைவருமே வந்து அதாவது பார்க்குறீங்கன்றத விட இந்த சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆளுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வழிகூட்டு அவனோட வீட்டடிக்கு போயிட்டு யார் யார் நிற்கிறாங்க, எப்படியான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இன்றைக்கு நடக்க போகுது அப்படியான ஒரு சில விஷயத்தை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து போவோமே நான் யாக்கினி, அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் வெளியில் வர இடத்துக்கு போனாங்க. அதால் வந்து உடுப்புகளும் வந்து கொஞ்சம் கிளுகிழுப்பான உடுப்புகள், அதே மாதிரி அக்கினியோட உடுப்பும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. ஒரே அட நல்லா ஷர்ட்டுக்கும் ஷார்ட்ஸுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம சொல்லிவிட்டேன் வந்து வடியா படுறான்ட்டு சொல்லி, அப்போ வந்து ஆள் கட்டாயம் படுக்கும் இப்படி ஆளை போய் ஆளை அடிச்சு ஒழுப்புவோமா பம்பலாம் நம்ம இது நம்மளும் வேண்டி வந்தீங்களாடா வடிய கிடிய இங்கே நம்ம வர லேட் ஆகிடுது, அங்கேருந்து வர 10:30 ஆகிட்டு மன்னார் போயிட்டு அதில் ஒன்று செஞ்சு வழியெல்லாம் போயிட்டு இப்போ வந்து ஆளை போயிட்டு செலிப்ரேஷன் உண்டு கொண்டாடுவோம். ஓ ஓ ஓ அப்படி போகாது, எப்படி வா ஹாப்பி பர்த்டே டு யூ. 12 மணி ஆயிடுதுல்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, பர்த்டே டியர் செல்வருவன், ஹாப்பி பர்த்டே டு யூ. பைக் வேற இப்போ நிற்கும். வர வர விடு. ஆள் சொன்ன மாதிரி செய்யும் பாரு பொய்யண்டா. படுகு படுகு ஆள் நித்துரு. அம்மாப்பா சரி அப்படி சொல்லாடா சொன்னம்மா அடப்பா வேண்டா பசி அண்ணா அண்ணே. ஓ இது என்னப்பா நுழம்பு வருது, அட நுழம்புடாப்பா சி அண்ணே அண்ணே சொல்லுங்க. இந்த கல்லில் பாய் போட்டு படுக்கிறாள் முதலாவது ஆள் நீங்கள் தான். உண்மையாக பகடிக்கல கல்லில் நின்று பார்த்தேன் காணையில் வருது போய் அதில் பாய போட்டு கிடந்துட்டு. சரி அப்போ பிறந்த நான் வாழ்த்துக்கள் முதலாவது. உண்மையிலேயே இவ்வளோ கால பர்த்டேலேயும் வந்து இப்படியான ஒரு படுக்கை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க. ஏதோ ஆற்று மண் தரையில் படுக்கிற மாதிரி இந்த கல்லில் வந்து பாய போடுறது படுக்குது. அப்போ வந்து எல்லோரும் மிஸ் பண்ணிட்டாங்களா? ஒழிப்பிருக்க மாட்டாங்கண்ணே, எல்லாரும் பிஸ்ஸும் வந்து தேவைதானே. இல்ல உண்மையா நான் இதுல நின்று பார்த்தேன், வருவீங்கன்னா எதிர்பார்த்துன்னு நான் பார்த்து அம்மா அப்புறம் இடையில சொன்னேன் கவிலாசாக வர்றாங்க தெரிய இல்ல, மற்ற மானையும் எதிர்பார்த்தேன். மானுக்கு கோல் அடிச்சு களைச்சு போனேன் மக்கள். சரி ஓகே. அப்போ நான் இன்ட்ரோவிலே சொன்ன மாதிரி வந்து அந்த கோயில் இது ஃபங்க்ஷனில் நடக்கிறதால வந்து சரியா அம்மா விஷ் பண்ண சரியா அந்த கோயில் திருவிழாவில் அந்த காவடி ஆட்டம் வந்துட்டு அதால் வந்து ஒரு ஆளோட நின்றுட்டு மற்ற அந்த குடும்ப உறவுகள் எல்லாருமே நிற்காங்க. அப்போ எல்லா இல்லை அவர் அங்கே போயிட்டார். இப்போ அவர் அங்கே பின்னுக்கு போயிட்டார் அவசரமாக ஆளுக்கு கொஞ்சம் போயிட்டு வருதுன்னு சொல்லி. சரியா நீ என்ன நீ விஷ் பண்ணணும், எல்லாரும் ஆசீர்வாதம் இருக்கணும் ஏன்னா கட்டாயம். அதை விட எல்லாரும் சொல்லுவோம் கல்யாணத்தை கட்ட சொல்லி இந்த வருஷத்தோட இன்ட்ரோ பாருங்க எடிட் பண்ண இன்ட்ரோ பாருங்க எடிட் பண்ண உண்மையா நான் நினைச்சேன் தெரியுமா என்னென்ன கதைக்கிறாங்களோ தெரியாண்டு. இல்லை அது வந்து நார்மல் தானே, வயசியல் தெரியும் தானே. கல்யாணம் பண்ண யாரையும் விருப்பம் இல்லை, ஒன்றும் செட்டாக இல்லையே. அதான் பிரச்சனை. அத நாங்கள் இந்த வருஷம் வந்தாலும் உங்களுக்கு பீச்ல கேக் வேணும்னு டிசைட் பண்ணிருக்கோம். அப்படியே வார வருஷம் கட்டிட்டீங்கன்னா கட்டுனா நான் நினைக்கிறேன் பார்த்தாச்சு போட. இல்ல வார வருஷம் கட்டுனா பிறகு தெரியும், பிறகு லொக் தானே, அதுக்கு பிறகு வீட்டாக்கல. அப்ப எங்களை நிம்மதியா இருக்க விடுங்களேன்டா. சரிடாப்பா நிம்மதியா இருந்தீங்க நீ 31 வருஷம் இன்னொரு வயசு 23 வயசு இல்ல. சரி சரி இப்ப 23 வயது மட்டும் இருந்தீங்க 23 வயசு அப்படிதான் இருந்தீங்க தானே. இப்போ அம்மாக்களோட சந்தோஷமா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ அம்மாக்களோட இருக்கும்போது ஒரு வித்தியாசமா இருந்தது. இப்போ கல்யாணம் கொண்டு வந்துட்டா இப்போ அம்மாக்களோட நம்ம என்னதான் செஞ்சு போனாலும் அங்கே ஒரு சின்ன ஒரு தடங்கள் ஒன்று வரும், லொக்கொண்டு உடைக்கிற கஷ்டமா தான் இருக்கு. இப்போ எப்படி வந்து அமைய போதும் தெரியல வாழ்க்கையில். அம்மா இந்த செல்வாக்கு அப்பதான் தெரியும். சரி வழுக்கிடுவோம் விளக்கத்தோட நிற்க அம்மா அப்போ தங்கச்சியும் எல்லாம் மிஸ் பண்ண புரியல.
தமிழ் தெரியாது பிறந்த நாள் வாழ்த்து. ரைட் ஓகே எதிர்பார்க்குறீங்களா நல்லா இது பார்த்து படித்த பிள்ளைங்க காட்டுறா அவளே சவுண்ட்லேயே பிள்ளைற சவுண்ட் மட்டும்தான் அவங்க வந்தது நல்லா. குட்டி எனக்கு போக கொஞ்சம் படித்தவா அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் ஆளுக்கா ஓ அது சரி. அப்போ என்ன வெளிக்கூடம் தம்பிராப்பா அன்பு தம்பி சரி. கடைக்குட்டி எங்கண்டு ஓ மற்ற ஆளுங்க எல்லாம் சொல்லி கேட்க வேண்டி கிடக்குறா இல்லை இல்லை ஆளுங்க நித்திர வர கூட எனக்கு தெரியும். இல்லை இல்லை ஆளுக்கு நித்திர வர கூட எனக்கு தெரியும். இப்போ ஆள் பீச்சுக்கு வருவோம் ஐயா. அப்போ நம்ம வழி கொடுவோம். ஓ பைக் எடுத்து விழுக்குறீங்களா? ஓ எல்லாம் வழி கொடுங்க. நான் பின்னால் வரோம். படி எடுத்தாச்சு படி இந்த ஆடு சரியா அது 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 அவ அப்போ பைக் இருக்கட்டும் கூடாது. நம்ம காரில் போவோமேண்ணே. சரி பைக் இருக்குதுண்ணே അവിടെ தானே பைக் இருக்குதுண்ணே. ஓ திரைப்படுத்துறீங்களே கார்லேயே போவோம் நாங்கள். அப்படியே பைக் நிற்கும் பிரச்சனை இல்லை மேலே காரில் போயோ பைக் கொண்டு போனால் நம்ம அப்படியே போகலாமே. ஆ எப்படியே வந்து போவோம் பிரச்சனை சரியா வந்து போவோம் பிரச்சனை. ஹெல்மெட் இருக்குமா? அப்படியே ஹெல்மெட் இருக்குமா? ஹெல்மெட்டோட வச்சுட்டு போவோம். ம் ஆள் கேட்க வேண்டி கொண்டு உள்ள ஒளிச்சு வச்சுட்டேன் பாருங்க. எல்லாம் இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. காரில் ஏறினது அப்புறம் ஆடா எல்லாம் அடுத்தாச்சு கேக் எடுக்கலாண்டு ஓடி வரும். எங்கே ஜெயராமன் ஆள் உள்ள கணிக்குது கேக் எடுத்து கடைசியாக தான் ஆள் தான் எடுத்தது. இல்லை இல்லை அம்மா 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 ரைட். என்ன ஹாப்பி பர்த்டே மகன் மகன் ரைட். இது அம்மா பாஷை படுங்க போ. அம்மாக்கு அந்த 2 மாதம் தான் கடைசி மட்டும் வேணும். என்ன சொல்லுங்க கடைசி மட்டும் போகணும் மட்டும் இப்படி இருக்கல. ஆனால் கட்டி வைக்க போறாங்க போலாங்கடா எங்க பார்த்துட்டாங்க உங்களுக்கு 23 சொன்னேன் 23. ஓ நான் இன்ட்ரோ சொன்னேன் 23 நான் சொன்னீங்க. ஓ சொன்னேன். மரியாதை காட்சிக்கே விடாங்க. ஓ சரி சரி. ஓ ரைட் பழகிடுவோம். ஓகே இது ஏசி என்னம்மா? ஏசி என்ன என்ன போடணுமே பேசி போட்டால் நல்ல தெரியுதே பர்த்டே படின்னு எல்லாம் ஊழலாக கொண்டு போவோம். ஓ பெட்ரோல் அனுப்பு காணாது. இல்லை அது பிரச்சனை இல்லை தள்ளலாம். அப்படியே ஓ ஆனால் ஒரு முடிவோட மந்திக்கல என்ன ஓ அந்த பின்னு கேக்கு விழுற ரத்தம் அங்கக்கு அது அப்போ கேட்கின்ற பட்டினமே தம்போட கேக்கு வந்தா இதான் கேக்குன்னு சொல்லி பட்டுனா சரி படி உள்ள தேவையில்ல கேக்கு விளக்கு அது அதுதான் நாங்கள் அப்படி தான் வெட்டுறோம். நாங்கள் வெட்டுற ஒரு கேக்கும் இங்கேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கிறல்ல. அப்படியே ஓ காரக்கால் கொண்டு போகல எல்லாம் சிதஞ்சு போயிடுவோம்ப்பா. இது வந்து இந்த கேக்கு வந்து அனிதாட்ட தான் கொடுத்து அடிச்சது கேக்கு செஞ்சதோ அத்தை இந்த மகள் தான். ஓகே ஓகே டீம் எல்லாம் பறந்துட்டு போலக்கா. ஓ டீம் போய்க்கொண்டு ஆயிடுச்சு. எப்படி பீச்சுக்கு போகிற கடையில் கேக் எல்லாம் ஒரு கட்டத்தில் வந்துடும் போட. ஓ நீங்கள் அதோட பெட்ரோல் அதுதான் அப்பா பெட்ரோல் அடிச்சிருக்கலாம் கொஞ்சம் கடைசியாக கவுண்டவுன்னு சொன்னா கூட பெரிய ஆனால் என்னத்தை சொன்னாலும் எல்லாத்தையும் சொன்னாலும் இப்போ எல்லாரும் அம்மாக்களும் இருக்காங்க இல்லாண்டு இல்லை. ஆனால் இப்படி ஒரு ஆள் எடுக்கலாம். அப்போ இந்த வடியெல்லாம் தூக்கி மாடியில் வச்சு தான். ஓ மற்ற எதுவும் நீங்கள் உண்மையாக அதுக்கில்ல யோசிச்சு பாருங்க. எனக்கே வரங்க இவ்வளோ வயசு வந்துட்டு 23 வயசு ஆச்சு. அம்மா பாத்தியில் இவ்வளோ இளமையாக இருக்கிறான். அது பெரிய விஷயம். அது காரணம் சிரிப்பு. 5 பேர் சிரிப்பு அதுதான் பிரச்சனை. சிரிப்பு தான் அழகா வச்சுக்கணும். மனுஷன் பெறாப்பா வீடியோ கொண்டு அப்பா தான் வரையிலையா அந்த சியா 2 சொல்லியால் படுத்துருக்கோ பக்கம் பக்கம் குட்டி தான் நித்திரியா போயிட்டு இல்லாட்டி அவருக்கும் வெட்டி ஒரு புழுவோம் பகலுக்கு தான் நல்லா நாங்களும் பிழைச்சிருக்கு நல்ல காலம் டைம் வந்துட்டோம். மன்னார் போனாங்க பெட்ரோல் இல்லைப்பா ஒரு ஷெட்ல ஒரு ஷெட்லேயும் பெட்ரோல்லாம் ஒரு அண்ணன்டா பைக்கு வீட்டுக்கு இருந்த பைக்கில் இல்லை ஒரு எடுத்து வந்தேன் நான் ராத்திரி தம்பியோட கதை கேட்க வந்து கிருஷ்ணோட கதை கேட்க சொன்னவன் என்னடாப்பா உண்ட பிறந்தாண்டு பார்த்து தன் வந்து கொள்ளையெல்லாம் கிடக்கான் ஒரே தடங்களா கிடக்கான். அதுதான் ஓ ராத்திரி சொல்லி கவலைப்பட்டது. சியா பாப்பா அடுத்த வருஷம் என்றதாலும் கண்டிப்பாக நிற்கிறேன். அடுத்த வருஷம் ஆள் பெரும்பாலும் இங்கே நிற்குவோண்ணே சோமாலியா சைடு. போன வருஷமும் சார் வாக்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுத்தி இந்த வருஷம் மனைவியோட நிற்கணும்னு சொல்லி மாற்றினேன். ஆனால் இந்த வருஷம் அம்மாவோட நிற்கிறேன். அதுதான்
ஏண்டாப்பா சரி, அடிக்கடி இதுவெல்லாம் வந்து நீங்க ஞாபகப்படுத்த கூடாது. அவன் ரூவண்ட மேல எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லுங்க. அப்படி ஒரு கதையை காய்ச்சி கொண்டு என்ன சொல்லுங்க. ஆளுங்க வரலையே யாரு ருவன் ஓ அவர் போன் அடிக்க எடுக்கல அவர் மானத்தான சொல்றீங்க போன் அடிக்கணும். பட் சொன்னோம் மட்டக்களப்புலாம் நிக்கிறேன்னு சொன்னோம்ப்பா காலமா கதை கேட்க. அப்ப உண்மைக்குமே இந்த பிறந்தநாள் இந்த டைமுக்கு வந்து வந்தாண்டா பெரிய சந்தோஷம். மற்ற வந்து அவன் வந்து ஹைரா தானே போயிருப்பான் நிக்கிறேன். அப்ப என்னமோ தெரியல வெறான வேலையிலுமே தெரியல. வந்தா சந்தோஷம். போன வருஷம்ப்பா அவன் பெறையில என்ன சரியான கவலையா போட்டு அவள் வந்து கொண்டிருக்கா மட்டக்களப்புல இருந்து அப்படியோ இல்லை நான் போனடிச்சு ஆன்சர் பண்ணல. நீங்களுக்கு என்ன எடுத்து பாருங்க. நான் எடுக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணல. சர்ப்ரைஸா வந்து இறங்க மாட்டேன். சர்ப்ரைஸா வந்து விளங்கு. நிக்கலாம் அந்த பிறந்த நாளுக்கு. இந்த வருஷம் ஒரு இன்பாதிச்சு கொடுப்போம் சொல்லி அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சிலனே. இது நம்ம டீம் இந்த வைக்கல்ல ஒரு ஓமா போகிறப்போ ஷோ அவா தங்கச்சியை கேட்டேன் வா வண்டி காரில் போக முடியல. இல்லை 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 இல்லையா ஷியா ரொம்ப தெரியுது. அது தெரியா அந்த அடுக்கணும் ஹலோ சொல்லுங்க. அதான் என்ன கருத்துலாம் கிடக்கு. அதான் சரி நான் பக்கத் ஓகே தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் கேக் என்ன சொன்னீங்க? கண்டிப்பாக கடைசி மட்டும் உங்களோட அன்பு சேவை. நான் அப்போ கேக்கை வந்து கட் பண்ணிட்டு பிறகு எடுக்கட்டா? பிறகு கதைக்கண்ணே போய்க்காதீங்க. முதலாவது விஷ் அதாவது ஹோல் விஷ் என்ன சந்தோஷம் தானேயா ரைட். அதாவது அக்னிக்காண்டு விட்டுன அதே இடம் தான் ஏன்னா லைட் வெளிச்சம் இல்லை போலடா. நான் சொன்னேன் அது கார் வெளிச்சம் தான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சது. கேக் பண்ணுறதுக்கு டேபிள் இருக்கு. அது அவர் இல்லை இதில் வைக்கலாம். அவர் காரில் அதில் வைக்கிற சரியாடா. அதில் வச்சாலும் பார்த்து இல்லை அவர் பிளான் என்னண்டா ஆறு வைக்கும் மானண்ணா இல்லை டீம் தானே போண்டாவா சரிடா டீம் சரியா டைம் வந்து இறங்குடாவா. ஆனால் இதான் நட்பு இல்லை இதான் உண்மையா நட்பு கால உண்மையா. உறவுகளை நான் சொல்லியிருப்பேன் இடையில 10 கிலோ நிற்கிறான்னு வர்றான சரியான மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். உண்மைக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா போன வருஷம் இல்லைன்னு நான் போன வருஷம் வீடியோவில் இல்லைன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு கொண்டு வந்தேன். அதே மாதிரி கவிலா சொல்லிச்சு கண்டிப்பாக உங்களை சர்ப்ரைஸ் ஆச்சு வர்றான்னு தெரியாது. வருஷம் மிஸ் பண்ணவே கூடாது நினைச்சு வாரேன் தெரியுமா. உண்மையாவே வாகனத்தை அப்படி விட்டுட்டு விட்டு ஓடி வாரன். அவனும் வந்து வேலையில் நின்றவன். அவனும் வந்து சொல்லி கொண்டு உனக்கு நைட் வேலைன்னு சொன்னீங்கல்ல நீ வேற கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லி. சரி அந்த வகையிலும் சந்தோஷமா தேங்க்யூ. வந்தது பெரிய ஒரு விஷயம். போன எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்டா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி இப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுற இடத்த போவோம். சரியா என்ன என்ன பிடிச்சோம்டா ஸ்டூடியோ போட்டு காரை லைட் அடி விடுவோம். அப்படிதான் அப்படிதாங்க சரியா அப்படி திருப்பியும் ஒரு அப்புறம் தான் வாழ்த்துக்கள். நான் மிஸ் பண்ணி தேங்க்யூ தேங்க்யூ மிஸ் பண்ணி கொள்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. சந்தோஷம். கல்யாணத்தை காட்டுங்க. என்ன கருத்துடா கிடாக்கு கட் பண்ண என்ன போனதா ரோஜடி தான் இது இந்த வடியை வந்தானு கொளுத்துங்க ஓடியா படியல். ஓகே இது வந்து அம்மாவோட ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன எங்கள் அம்மா தான் அரேஞ்ச் பண்ணுவா கேக். ஹாப்பி பர்த்டே மகன் மகன் அப்பா நினைக்கலா. சரி அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன. சரி ஓகே வடியை கொளுத்து ஜாவு நீங்க எங்க போவீங்க எவ்வளோ நேரம் ஆளு சரியா வெக்கம் போட இல்லை படுத்திருந்தோம் இருக்கையில். எனக்கு மடியண்டா கொஞ்சம் பயமாடே. குடு குடு அது எனக்கு அக்கின பயத்தை பேட்டாப்பா. சரி சரி இந்த பக்கத்தால சீர்கோரியா நூந்துட்டு குப்புறப்படுறா இப்படியே நடக்கிறேன். குடு 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 ஆள்கிட்ட குடு கொளுத்து குடு மாண்ணா கொளுத்துங்க இருக்கா. இதை பயம் ஆனால் இல்லை வந்தது பெரிய விஷயம் தெரியுமா.
நான் எதிர்பார்க்கல வருமான் நெருப்படி தட்டு டாம் பாருண்ணே கொளுத்துறாக்கு இஞ்சல வாடே மான் இது உண்டை வெடிக்கா விட நீக்க கொளுத்திட்டா ரைட் இப்போ இஞ்சலவா இஞ்சலவா இந்த கடவுளே சந்தோஷம் அவது மான் மான் தான் படி கொளுத்த வேண்டி கிடக்கு நித்திர தூக்க முடியாது சரி பேனில் வந்தேன் சரி அண்ணே ஒரு இது சரி பாப் கவனம் வை ஓகே அம்மா வாங்க வந்ததுக்கு முதலாவது வர வேண்டிய எங்களுடைய அம்மா தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்ன ஒன்று சொல்கிற மாதிரி தெரியல போட அதே சொல்லிச்சு நான் வெடின்ற ஓட்டத்தில் போய் தொண்டு அடைச்சிட்டு இல்லையா சரி அப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அம்மா ஓகே சந்தோஷம் அப்போ என்ன கொளுத்துவோமே சரி மான் நெருப்படி இருந்தோம் நான் மறந்து விடேன்டா இந்த காற்றுக்கு டக்குண்டு காற்றுலாம் கொளுத்தி விட்டுறணுமா சரி பேர் அவ்வளோ கிடக்குண்டு பாட்டு படிக்க வாங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் சில்வன் ஹாப்பி பர்த்டே டு யூ கிளாப் பண்ணுங்க பாட்டுகள் படிச்சீங்களே நல்ல கிளியரா தான் கடை ஓ இல்லை பாட்டு படிச்சேன்னு கேட்குறேன் சத்தத்தை காணலையே சரி இப்போ யார் முதலாள கேக்கு வந்து தீத்த போகிறதுங்கிட்ட யார் அம்மா தானே தீத்தோணுமே என்ன தீத்தங்கோ நீங்கள் வெட்டணும் நான் தீர்த்தோம் அப்படி நான் இப்போ வட்டிக்கு தாடணுமே அப்படியே ரைட் எடுங்க நீங்கள் அப்போ ரைட் என்னை தின்னாதே அம்மாக்கு என்ன இதுதான் அம்மா தான் கண்டபடி சிரிக்கக்கூடாது வீடியோ காலில் அவட அழகே சிரிப்பு தான் வேற வரப்போறியல அவள் எல்லாத்துலேயும் சரியான அவள் தானே தெரியுமா தங்கச்சி அதுதான் பைக்கில் சரி ஹெல்மெட்டோ சரி எல்லாம் எல்லாத்துலேயும் தங்களே வித்திலே போகணும் தேங்க்யூ அப்போ பித்தளை வேண்டிய என்ன தேங்க்யூ அண்ணே நீங்கள் சொல்ல புரியல அது உங்களோட விருப்பம் இன்றைய கொஞ்சம் படிவாக இருக்குது உலக ஆட்டு டிஷர்ட்டு பக்கத்தில் கடவுளே அப்போ நாளைக்கு கொடுக்கணுமே ம் சரி கேக்கு இவ்வளோ தீத்து கேக்கு தீத்து இல்லை கொஞ்சம் தீத்தானே சரியா ஆனால் மணியாக தான் கடை கேக்கா தெரியல என்னண்டு ஆ கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் ஓ பத்தியில திட்டடா போய் தங்கச்சி வரது வரவேடாப்பா இது எப்போ இருந்தப்பா விடுத்து சரி அது இதண்டா மான் ரைட் அது சீருக்கு டேய் எங்க ஈக்கு கிடக்கா அங்க வந்துருமா டேய் நான் பயந்து கொண்டா ஜானகிட வந்துட்டாங்க மண்டி ஓ எங்க காணையில வாங்க ஆனா இவ்வளவு நடந்தும் கவிலாஸ் இந்த விளையாட்ட பாருங்க கேட்க பாருங்க கேட்க விடையில அதான் விஷயம் சரியா முதல்ல இருந்தோம் ஒரே அடியா தீத்தி போட ரைட்டா ஆ சரி காணுமா ம் சாப்பிடும் சரி
சந்தோஷம் அப்போ வந்தது நீங்கள் தூர பிரச்சனை இல்லை பலமாக தானே பலமே கொண்டு வரது தானே அப்போ தூர போகிற போட்டு வாங்க நாளை சந்திப்பு வேணா நீ வா எங்க செந்தண்டா காணு இது செந்துரம் பெரியலே கடல் கொண்டு போய் இவங்களும் ஒரு யூடியூபராக இருக்கிறோடய நல்ல வாழ்க்கை. ஓ ஓ ஓ நான் பார்க்குறேன் நான் வீடியோக்கள் தேங்கு என்ன மாதிரி சன்னல் கொண்டு சொல்ல தெரியல என்ன மாதிரி சரி நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்களே ஆ என்ன இது யாருக்கு உங்களுக்கு செந்துரன் போடாக்கு செந்துரன் சேவ் ம் கொஞ்சம் அதித்துங்க ம் இஞ்சி அப்பு ம் அப்போ எங்கே வீடியோ பார்க்குற என்ன இது என்ன விளக்கம் இல்லை பயந்துட்டேன்டா அப்பா அந்த வீட்டோட வச்சு சாப்பிட போறீங்களா பிரத்திக்க வச்சு எப்படி பிளான் போட்டு போய் வேலை இல்லை கதைக்கணும் அது ஒரு அதுதானே அப்போ இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு என்ன கேட்கும் அப்போ காத்து புறநாளும் பிரச்சனை இல்லை காத்து நல்லா இருக்கு அப்படியே அப்படித்தான் நீங்கள் என்ன சொல்ல கடமை பாருங்க இதில் சொல்ல மாட்டேன் சந்தோஷமா கிடக்கு யாருக்கு சொல்லுங்கப்பா எல்லாரும் சரி அடுத்த ஆள் வாங்க விளக்கு வேற ஆக்கள் இல்லை தானே என்ன முன்னுக்கு அண்ணா பயந்தோண்ணா வார்த்தைகள் நான் மிஸ் பண்ணிட்டேன் பல்ல கொஞ்சடா சரியா சரி புரிதா புரிதா இந்தா சொக்குல கொஞ்சம் சரியா ஜால சொக்கு கொஞ்சம் வேண்டாம் பக்கம் வாங்க ஏய் கொஞ்சம் தீர்த்துங்க உங்களுக்கு இப்படிதான் வாயும் புளையாண்டு இல்லை அக்னி இரவு நேரம் தானே கவிலாஸ் நான் ஒன்றும் கொன்றே இல்லை பகலுக்கு பார்ப்போமே ஓ இல்லையா இஞ்ச கவிலாஸ் இதே நேரம் முன்னோடைய ஒரு கிஃப்ட்டும் கொன்றே இல்லையா இல்லையா பகல் நாளைக்கு பார்ப்போம் என்ன தெரியணும்டா அம்மாவுக்கு ரத்தத்தால கொடுத்தேன் கொஞ்சம் நான் கொஞ்சம் கூடினபடியாக கொடுத்தேன் நான் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு இல்லை சரி அப்போ அடுத்த படியல் வாங்க படியல் கோவா ஓகே பரவாயில்ல என்ன செய்யற நைட் வெயிலுண்டா என்ன ஒன்றும் செய்யலாதானே வா அப்பேண்டா ஓகே அப்போ தம்பி வீடியோ எடுத்துவிடு தம்பி டேய் யாருக்கு இது எங்களை கொண்டு வர விட்டுறாங்க ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரே பெருமை வந்து மானண்ணா என்ன அந்த ஸ்பாட்டில் வந்தேன் நான் இப்போ இன்ட்ரோவில் இதை தான் காய்ச்சினேன் 23 வயது ஆகுது சரியா 30 சொல்லலாம் 30 சொல்லல 30 இல்லை தானே அப்புறம் என்ன அப்போ உலக காலத்துக்கு கல்யாணம் கட்டாமல் இருக்கிற என்ன உலகம் நான் இப்போ நல்ல பிள்ளைதானே சரியோ பிள்ளையாண்டு கேட்குறாரு நாங்கள் எங்கெல்லாம் சேர்ந்து தெரியல நாங்கள் அதுதான் கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்க இல்லை கல்யாணம் பண்ண இருக்கிற அட்வைஸ் பண்ணுறது அது ஓகே கட்டாங்கண்டு ஆனால் இவருக்கு வயது கூடித்தல போகுது 23 வயசு கூடிட்டா இல்லை 30 சொல்லலை நாங்கள் அப்படின்னா சரியா அவனோட நோக்கங்கள் கொஞ்சம் வேற இருக்குது அப்படியே என்ன இருக்கு ஏன்னா இப்போ காலம் போகிற போக்குக்கு தான் வந்து ஒரு நிலைமைக்கு வரணுன்றதான் விரும்புகிறான் நல்ல நோக்கம் அப்படி உண்மையிலே இதுக்கு தான் சொல்கிறோம் மான் வேணுமென்றா அது அப்பா யோசிக்கணும் இல்லை கட்டளை தானே கட்டிட்டு கட்டக்கு முன்னே யோசிக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க நீ இதெல்லாம் செய்யக்கு முன்னே யோசிச்சிருக்கணும் கட்டம் பிள்ளைக்கு இதுக்கு தான் சொல்கிறோம் மான் வேணும் ஒருபோதும் இல்லை நான் வந்து பொதுவாக சொல்கிறேன் அவசரப்பட்டு கல்யாணத்தை காட்டிட்டு ஏன் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளாம இல்லை பொதுவாக எடுத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எடுத்து சொல்லணுமன்ற அவசியம் எனக்கு இல்லை அது சரி அது இப்போ காலத்துக்கே தான் மாறணும் அது ஓகே ஒரு சேமிப்போண்டோட தான் கல்யாணம் கட்டணும் அது ஓகே அந்த சேமிப்பு வந்து 30 வயதுக்குள்ளே இருந்தோம் அது கொள்கை 50 வயசு ஆனாலும் தன் கொள்கை முடிஞ்ச அப்புறம் கட்டுவேன்றேன் இதுக்கு நாடு இல்லையா இதுக்கு சேப்பு இல்லை 50 வயசு மட்டும் இருக்கீங்களா அப்போ நீங்கள் எப்பயே பார்த்துட்டேன் இங்கே யாரையே பார்த்துட்டேன்
சொல்லு அது யாரு நினைக்கிறீங்க? கதைச்ச கதை முழுக்களுமே சரி அது கடைசியில் ஒரு கதையான காட்சியில் பாருங்க அப்ப இது வரைக்கும் எனக்கு தெரியாதேடாப்பா. இல்ல 50 வயசு மட்டும் இருந்தாலும் ஒரு கொள்கையோட போய் கொண்டிருக்கிறான் அதுதான் கொஞ்சம் எனக்கு நான் மனசு அப்படித்தான் கடந்து இது வரைக்கும் நினைச்சு கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த காயோட முடி வளர்த்துறாப்போ கலண்டு எனக்கு தெரியல. இதுக்கு என்னன்னு தெரியுது பாத்தீங்க அப்ப உப்பே எல்லாம் கொட்டுப்படுது அதெல்லாம் முடியல இல்ல ஜாது இவன் வந்து இவன் கொள்கையை நினைச்சு நான் அப்படிதான் நினைக்கிறது. நீங்க சொல்ற சரி. ஏன் சொல்லுவா சில வீட்ட கொள்கையில உடனே இப்ப கவிலா தனி முடியாது. அவனு வெங்கட பக்கம் சேர்ந்துட்டான் அக்கினி இல்ல அவனே சொல்ற டக்குனு சரி. பக்கம் போறது. சரி அப்ப சந்தோஷம் அப்ப ஓகே ஓகே உண்மைக்குமே யோகா காய்ச்சிருந்தாங்க இப்ப தெரிய கல்யாணத்தை கட்டுங்க. என் கல்யாணத்தை கட்டுங்க சரி அப்படின்னு இல்ல பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் கொத்துதான் எங்களுக்கு தெரியல. யார் இல்ல உண்மையிலேயே இந்த வயசு மட்டும் இருக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம் என்ன. இல்ல எங்கண்ட ஆக்களுக்கெல்லாம் குறைவு இருந்த இவ்வளவு வயசு மட்டும் இருந்த குறைவு தான் யாரை குத்தி காய்க்கிறாங்க. இந்த கதையோட பார டிஷர்ட்டும் பாரு நாளைக்கு பொய்யண்டா பாருங்க நான் சொல்றேன் மற்றது இப்போ மானப்புறத்தோட மானம் வந்து கொஞ்சம் லேட் பண்ணி தான் காட்டினோம் அதனால சொல்றேன் நான் பெண்ணும் குத்துற ஐயோ சாடிக்கிறேன் வச்சு. சரி அப்போ வீடியோ முடிப்போமே சந்தோஷம் கேக்க தீத்து கேக்க தீத்து. சந்தோஷம் அதாவது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து விடியறதுக்குள்ள காலையில் ஒலிம்பி பார்க்கும்போது ஒரு சிரிச்ச முகத்தோட ஒழும்பணும்னு சொன்னால் அவங்களோட கொமெண்ட்ஸ் வந்து அவ்வளவு இன்பத்தை கட்டணும்னு சொல்லி அந்த கொமெண்ட்ஸ் சாரி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி வடிவா விஷ் பண்ணி நாளைக்கு என்ன வருவியலோ நாளைக்கு வருவியல அப்போ சரியா மனசு குளிர்ற மாதிரி ஒரு சில கொமாண்டோ அது வடியா போடுங்க ஆள் வந்து காலையில் ஒலிம்பி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா நாளைக்கும் வந்து பர்த்டே கொண்டாடுறேன் கொண்டாடும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போ எல்லாரும் வந்து கொமாண்ட் பண்ணுவேன். சரி சந்தோஷம். அதாவது உண்மைக்குமே இப்போ இந்த இடத்த வந்து இப்போ கவிலாசோ அக்கினியோ வந்ததும் வந்து இந்த இடத்த ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன். நல்ல மாதிரி தான் பழகினாலும் தெரியாது உங்களோட விசுவாசங்கள் எல்லாமே வந்து ரொம்ப என்ன பிடிச்சிருக்கு. கொழுப்புகள் அவ்வளோ வழிகொட்டுறாங்க உங்களுக்காக நாள் நின்றுறாங்க. எப்படி கேட்டியெல்லாம் நான் கதையை நம்ப மாட்டேன் உண்மையா. இப்போ நான் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணணுமா, அதாவது நாங்கள் மட்டக்களப்பு போகிட்டு அக்கிட்ட பர்த்டே முடிச்சுட்டு அடுத்த நாளே போகிட்டு இருந்தோம். நாங்கள் செல்லரும் வந்து அடிக்கடி சொல்லுவான் நீங்கள் ஒரு பர்த்டே நிற்கலைன்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் போகாம ஆள் அடிக்கடி சொல்லு உண்டைக்கும் கோல் அடிச்சு சொல்லு அதை விட செத்துருவான்ல சொன்னவன். நான் உடனே வந்து உண்மையில என்னன்னு சொல்றது அந்த போன வருஷம் வந்து நான் நிக்கல கணக்கு கவலைப்பட்டவன். அப்படியே நிச்சயமா அந்த இடத்துக்கு வந்து நிக்கணும் என்னோட வவுனியால் நண்டனாங்க வந்து வவுனியால் நண்டனா நீங்க தேவையான எல்லாத்தையும் முதல்ல இருந்து பாருங்க. முதல்ல இருந்து பாருங்க. அப்ப சந்தோஷம். அப்ப கேட்க உண்மைக்குமே சந்தோஷம் முடிச்சுக்கொள்வேன். சரி ஓகே திருப்பி தீர்த்த பதில அப்ப எல்லாரும் ஒண்டா பிடிச்சி தீர்த்துவோமா கூடி விடு சந்தோஷம். அப்ப நான் வந்து சொல்ல வேண்டிய சொல்லித்தேன். இப்ப நீங்கள் அக்கினீரம் ஒரு சில வார்த்தைகள் இருந்தா சந்தோஷம். எங்களோட ஆசை என்னடா, எங்களோட ஆசை வந்து இப்ப கல்யாணம் சாப்பிட்றா எங்களுக்கு ஆசை வந்து விளங்குதோ. நான் வேலைக்கு கல்யாணம் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரும். சரியானப்பா வயது வந்தப்பையும் குறைஞ்சு கொண்டு அது கூடிக்கொண்டா போய் இந்த வயது விளங்குதோ. அதெல்லாம் வந்து கால நேரத்துக்கு கல்யாணத்தை கட்டுங்க விளங்குதா. பிறகு வந்து நீங்களும் காலத்து கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளைகளை நீ சொல்றதே நாளையில இருந்து நாளை கோயில் இல்லோ நாளைக்கு ஒரு பிள்ளைய பேர் சரி என்ன நாம சேர்த்து வைக்க வார்த்தை சொல்லிட்டு வரேன் சரியில்லை. மக்களே உண்மையா பாருங்க வீடியோ பார்க்குறீங்க யோசிப்பீங்க இது என்னடா ரூவனை போட்டு இவ்வளவு தூரத்துக்கு அந்த மாதிரி கலாய்க்கிறாங்கன்ற மாதிரிக்கு உண்மை இல்ல ஒரு 23 வயசு படியேன்னா இவ்வளவு தூரத்துக்கு நீங்க செய்யலாமா? வயசுக்கு தெரியல வயசு இல்லை. சரியா சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. சரியோ இனி திரும்ப சொல்லி திருந்தா எங்களுக்கும் அழகு இல்லை. சந்தோஷம். சில கருத்துக்களையும் சொல்லி போட்டு அப்படியே முடிச்சுக்கொள்வோம். ஏன்டா இதுக்கப்புறம் நீங்க எடிட் பண்ணி போடுவோம் லேட் ஆயிடும். அதால டியூரேஷன் கூட்டிட்டு போகுது. அப்ப யாரு அம்மாக்களை கருத்தை சொல்றேன்டா சொல்லி போட்டு அப்படியே வீடியோ முடிப்போம். என்னமே தான் நான் எடிட் பண்ணணும். என்ன சொல்றீங்க? டைம் வந்து 12 செல்லவா இல்லாம இல்லாம இல்லாம
யார் செந்தூர் நம்ம வாங்கலாமா ஆமாம் ஒன்றும் தெரியலன்னு கவலையாக தான் கிடக்கு. சரி ஓகே உறவுகள் நீங்கள் வீடியோ எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த வருஷம் ஒரு நோம்பில் ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கும். உண்மைக்குமே மறுபடியும் தான் இந்த இடத்த வந்து சொல்ல வந்தது வந்து எப்படின்னு சொன்னால் முக்கியமாக கவிலாஸ் அக்கினியாக்கள் மாணாக்கள்லேருந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்புக்குரிய வந்து அவங்க தான் சொல்லுவேன். அது கண்டிப்பாக அம்மாக்கெல்லாம் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை இன்றைய நாள் இரவு பொழுது அந்த பிள்ளைகள் வந்து உங்களை இவ்வளவு தூரம் சந்தோஷப்படுத்தி எப்படி செய்வார்கள் என்றது உண்மைக்குமே நான் உண்மையிலே நாங்களும் எதிர்பார்க்கல. நானுமே அம்மா வந்து எதிர்பார்த்து கேட்ட ஒரு விஷயம். அது இருந்தால் மட்டும் அம்மா வந்து சொன்னவா எப்படின்னு சொன்னால் அப்போ யார் வீடியோ எல்லாம் எடுத்து கேக்கு வெட்டுறேன்னு சொல்லி அப்போ நான் வந்து உண்மையாக ஒன்றுமே சொல்லல தெரியுமோ. அப்போ நான் சொன்னேன் அத்தான் நிற்கிறேன் அத்தான் முன் 2 ரூபா காய்ச்சி போட்டு வந்து கேக்கு வெட்டுட்டேன். அதான் பெரிய அப்போ சரி உறவுகள் எப்படி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைய காணொளி வந்து இவ்வளவு தான். டைமே வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கிட்ட ஆகுது. இனிமேல் நான் வந்து வீடியோ எல்லாமே வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி நான் எத்தனை மணிக்கு நான் வீடியோ வந்து பப்ளிக் பண்ணுறேன்னா எனக்கு உண்மையாக தெரியலை. அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். யாரும் கருத்துக்களையும் கேட்க போகிறீங்களா? எப்படி முக்கியமான கதையுண்டா காய்ச்சி விட்டுதான் கல்யாணம் கட்டலாம் அதெல்லாம் காய்ச்சாச்சு. அப்போ இனிமே கேட்கக்கூடாது. சரி அம்மா பகுடிக்கல இப்படி மானண்ணா இப்போ நீங்கள் காய்ச்சி நான் எப்போ இது சொல்ல போகிறேன்னா இவ்வளோ நான் சொன்னேன். இப்போ ஒரு சேமிப்பொண்டுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து கல்யாணம் கட்டணும்னு சொல்லி இப்படியெல்லாம் சேமிச்சு இவ்வளோ அங்கே போனேன் சேமிச்சு நான் வந்து அம்மானு நான் அப்பயும் சொல்கிறேன் அடுத்த இது செய்ய போகல நாளை வடிக்க போண்டு வேணுமெண்டா நான் அவன் நாளைக்கு வேண்டி தரேன் எப்போ வடிக்க வைக்க அப்பயும் கொண்டு அதுக்கு பூத்தி வைக்கிட்டப்பா. இல்லை என்ன குணம் அப்படி இல்லை என்னன்னு சொல்லுங்க பிரச்சனை இரவு நேரம் தானே அவ ஏன் சும்மா வேஸ்ட் ஆகுவான்ட்டு நாளைக்கு தெரியும் நாளைக்கு மொழிச்சேப்பான் இல்ல குடும்பத்தின் இது வந்தா பாப்ப மாட்டாரு அதுதான் அப்படியே குணம் அப்படி நான் சொல்றேன். என்ன பேச்சு மரியாதை கேட்குறீங்க டீசெண்டா தான் கேட்குறேன். ரைட் ஓகே. அப்போ யோசிச்சு பாருங்க இப்படியான ஒரு சிக்கனப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளை கொடுத்து வைக்கணும் கொடுத்து வைக்கணும். சரி அவ்வளோ ஆச்சுன்றாங்க பொம்பளை எல்லாம் மிச்சம் பிடிக்கிறது நாளைக்கு வாங்க கொண்டு வாங்க. வீடியோ எல்லாம் முடிச்சாச்சு. இந்த ஒரு கதையை நான் கட்டாயம் காய்க்கணும்னு தான் வந்தேன் நான். சரியா தேடி எடுத்த வடியா நாளைக்கு கூப்பிடுவே இல்லைங்களே அதான் தெரியல யோசிக்கிறேன். ஓகே பாய் பாய். அப்போ இதுன்ற கருத்துக்களை மறக்காமல் பார்க்குற வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம்.